இது பாருங்கள், தேங்காய் பால் தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி ஆகிடும். சட்டுன்னு சரி பண்ணிடலாம். யாராவது இப்போ இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தேங்காய் சாதம், தேங்காய் பால் தக்காளி சாதம் பண்ணுறதை பார்க்குறக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கோகனட் டொமேட்டோ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் எது இருந்தாலும் குக்கிங் ஆயில் இருந்தாலும் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். அதை சூடாகட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பொருட்கள் தேவைன்னு. 2 பிரிஞ்சி இலை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சும்மா இவ்வளோ பெரிய பட்டை அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 6 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். கருப்பு ஏலக்காய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எங்ககிட்ட இருக்கிறனால சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 20 கிராம் இருக்கும் எடுத்து தோல் உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுலேயே வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா பொடி போட்டுக்கலாம். அதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி இது பெங்களூர் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். மீடியம் சைஸு எடுத்து அலம்பி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடியில் ஒரு தேங்காய் உடைச்சா 2 ஒரு மூடி வரும் இல்லையா, அதில் அந்த தேங்காய் எடுத்து அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 பால் ஒன்றாவே எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல் பால் 2 பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரிசி வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இதில் எடுத்துட்டுருக்கேன் அரிசி 1 டம்ளர். இதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே அளவு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். நெய் வந்து மேலே விட்டுக்கலாம். இப்போ இது வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். இதில் முதல் பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டுருக்கேன். நான் 2 மிளகா நறுக்கின்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை மாதிரி பச்சை மிளகா வந்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டோடையே இல்லாட்டி தக்காளியோடையே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வரமிளகா பொடி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. நான் வந்து சாதாரணமாக புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டேன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். அரைச்சி வச்சுற தக்காளியும் போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நீங்கள் வந்து 1க்கு 1.5 ஊற்றினா போகும் தண்ணி. ஆனால் நான் வந்து இதுக்கு வந்து இயற்கையாகவே 4 டம்ளர் விடுவேன். தினப்படி டெய்லி சாப்பிட்டுக்கேன். அதனால் இது வந்து நம்ம இந்த தக்காளி அரைச்சி விட்டுருக்கோம். அப்புறம் வந்து தேங்காய் பால் விடுறோம். அதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை பார்த்துன்னு விட்டுக்கலாம். இப்போ இது காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா அப்படி போட்டுக்கலாம். பார்த்துன்னு போட்டுக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கும். பச்சை மிளகா வேறு அரைச்சிருக்கோம். 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன் வரமிளகா அப்படி.
மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த தக்காளி வாசனையும் இந்த மஞ்சள் பொடி இந்த மிளகாப்பொடிலாம் கொஞ்சம் 2 நிமிஷம் வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஒட்டு மாதிரி விட்டுக்கலாம். நான் 2 பால் ஒன்றா எடுத்துட்டுருக்கேன். முதல் பால் 2 பால் ஒன்றா வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்சது இதெல்லாம் 2 டம்ளர் வச்சு நீங்கள் இதில் வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லாதனால இன்றைக்கி போடலை. 4 டம்ளர் விட்டுட்டுருக்கேன் மொத்தமாக. கொதி வந்தோடனே அரிசியை களைஞ்சி போட்டுக்கலாம். நான் வந்து இந்து உப்பு தான் போடுறேன், நீங்கள் போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கலாம். பாருங்க, அரிசியை போட்டுடலாம். வெந்தாட்டு நெய் மேலே விட்டுக்கலாம். ரெண்டு விசில் வரட்டும். இதோ பாருங்கள், சாதம் ஆயிடுத்து. கோகனட் டொமேட்டோ ரைஸ் நெய் விட்டுக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் வெங்காயம் நீங்களாம் பெரிய வெங்காயம் போடல, டக்குன்னு நறுக்கலாம், டக்குன்னு சமையல் ஆகிடும். பெரிய வெங்காயம் நறுக்கின்ட்டு தக்காளி பழம் பச்சை மிளகா அரைச்சின்ட்டு தேங்காய் பால் எடுத்துட்டோம்னா 2 தேங்காய் பால், அவ்வளோதான். தேங்காய் பால் தக்காளி சாதம்.